பேட்மேன் அண்ட் டோனி ஸ்டார்க் இவங்க ரெண்டு பேருமே ஒரு கட்டத்துல ஒரு போன் கால் மூலமா பேசியிருக்காங்க அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? நண்பா ஓ நண்பா, காதுகள் பாவம் இல்லையா? எஸ், இது உண்மையாவே டிசி காமிக்ஸ்ல நடந்த ஒரு சம்பவம். என்ன நடந்துச்சு, அவங்க ரெண்டு பேரும் என்ன பேசிக்கிட்டாங்க அப்படின்றத நான் சொல்றேன். பட் அதுக்கு முன்னாடி இதே மாதிரி நிறைய மார்வல் அண்ட் சூப்பர் ஹீரோ ஸ்டோரிஸ் கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சோ 1977ல ரிலீஸ் ஆன ஒரு டிசி காமிக்ல ஜஸ்டிஸ் லீக் மெம்பர்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஒரு ஃபண்ட் ரைசர் ஈவென்ட் மாதிரி கண்டக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க, பொதுமக்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஈவென்ட்ல டொனேட் பண்றதுக்காக ஒரு போன் கால் வரும். சோ அந்த போன் காலை பண்ணது யாருன்னா டோனி ஸ்டார்க் தான். ஒரு $75,000 டொனேட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போன் பண்ணுவாரு. அதை கேட்ட உடனே ப்ரூஸ் வேனுக்கு இவன் யாரா என்னோட அதிகமா டொனேட் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு டோனி ஸ்டார்க்கை விட அதிகமான ஒரு டொனேஷனை பேட்மேன் பண்ணுவாரு. இது வந்து சாத்தியமா ப்ரோ, எப்படி ஒரு மார்வல் கேரக்டர் வந்து டிசிக்குள்ள வந்துச்சு அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா இதெல்லாம் அடிக்கடி நடக்கிறதா. இந்த மாதிரி கிராஸ் ஓவர்ஸ்லாம் அடிக்கடி நடக்கிறதா. சும்மா சர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த கதை மாட்டுச்சு. சரி, நம்ம மக்களுக்கு எடுத்துட்டு போய் சேர்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதையோட வந்தேன். அண்ட் இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரிஸ் தெரிஞ்சுக்கணும்னா